திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காவல்துறையை கண்டித்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள மசூதிகளில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளின் அளவை குறைக்க காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக 5 ஆக்சல் கொண்ட ட்ரெய்லர் லாரி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 60 டன் எடை கொண்ட சாதனங்கள் எடுத்து செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லாரியை பயன்படுத்தும் போது சாலையில் ஏற்படும் விபத்துக்களை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் டீசல் சிக்கனமும் செய்ய முடியும் என ஓட்டுநர்கள் கூறியுள்ளனர். உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக தந்தை மற்றும் மகன் மகளுக்கு சிறப்பு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சரிந்து விழும் நிலையில் இருக்கும் மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்குள்ள வடசேரி பகுதியில் சரிந்து விழும் நிலையில் மின்கம்பம் ஒன்று உள்ளது. இந்த வழியே பள்ளி குழந்தைகள் செல்லும் நிலையில் மின்கம்பத்தின் அடிபாகம் உடைந்து விழும் நிலையில் மின்கம்பம் காணப்படுகிறது. எனவே கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய கம்பத்தை பொருத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.